அம்மா வேற பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னாங்க. பொண்ணு பார்க்க எனக்கு வேண்டாம், நான் வரலைன்னு சொன்னாலும் விட மாட்றாங்க. நேற்று நைட்லேருந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியல. பொண்ணு பார்க்க மட்டும் போகிறது மீனாட்சிக்கு தெரிஞ்சுன்னா நம்மளை பற்றி மீனாட்சி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் நினைக்கும் போது என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது. கடவுளே, என்னை ஏன்பா இப்படி சோதிக்கிற? உனக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணனே? காலையிலேயே எந்திரிச்சு இப்படி என்னைய புலம்புபடி செஞ்சிட்டியப்பா. ராஜா, ராஜா எங்கப்பா இருக்க? இந்த வந்துட்டாங்கல்ல, விடிஞ்சு எந்திரிச்சவொடனே இந்த வந்துட்டாங்கல்ல. ஷோ, இவங்களோட ஒரே டார்ச்சலாக இருக்குது. என்னைய புரிஞ்சுக்கிறவே மாட்றாங்க. ராஜா, என்னப்பா அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம நீ சாருக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? அம்மா, நான் அந்த வரேன் தான் சொன்னேன், உங்களுக்கு கேட்கல, நான் என்ன செய்யறது? சரிப்பா, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. 9 மணிக்கு நல்ல நேரம் இருக்குது. அந்நேரத்தில் நம்ம பொண்ணு பார்க்க கிளம்பிடணும். லேட் பண்ணிடாத, சடக்குன்னு குளிச்சுட்டு கிளம்புப்பா. சரிங்கம்மா. ஷோயோயோயோ, இவனே மாப்பிள்ளக்காரனே இன்னும் கிளம்பாமல் இருக்கேன். இன்னும் மருமகாரி பேத்தியா மகன் இவங்களாம் என்ன கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி, உள்ளே போய் பார்ப்போம். மனசா, மனசா, என்ன மருமகளை வீட்டுக்குள்ளேயும் காணோம், வீட்டுக்கு பின்னாடியும் காணோம். எங்கே போயிட்டான்னு தெரியலையே. மனசா, மனசா, என்ன மனசா, எங்கே போன? காலையிலேயே போய் ஊர் சுற்றிட்டு வரையா? பொண்ணு பார்க்குறதுக்கு 9 மணிக்கு போகணும். அந்த டயத்தில் தான் நல்ல நேரம் இருக்குன்னு நான் சொன்னல. 9 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடணும்னு சொன்னனா இல்லையா? சார் காலையிலே போய் ஊர் சுற்றிட்டு வர. அத்தை, நீங்கள் நினைக்கிறது போலலாம் நான் ஊர் சுற்ற ஒன்றும் போகலத்த. நைட்டு உதிரிப்பூ மல்லிகைப்பூ வாங்கி நம்ம கட்டணும் இல்லையா? கட்டிட்டு சின்ன பொண்ணு வீட்டில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் இப்போ போய் வாங்கிட்டு வருவோன்னு போனால் அவள் எங்கேயோ தண்ணிக்கு போயிட்டானா, ஆள் இல்லை. அவன் மாமியாக்காரிட்ட சொல்லி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டால் அவள் அப்படியே கொணட்ராக பார்த்துக்குங்க. சின்ன பொண்ணுட்டு தானே கொடுத்த, அவள் வரவுமே நீ கேட்டு வாங்கிக்கோ, இல்லைன்னா சின்ன பொண்ணு வந்தானா நானே பூவை எடுத்துகிட்டு உன் வீட்டுக்கு கொண்டு வந்து தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதைத்தான்ட்ட போய் கேட்டு வந்தேன். நீ எதுக்கு அவள் வீட்டில் போய் கொடுத்த? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்க வேண்டியதானே? அத்தை, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகி 1 வாரம் ஆயிடுச்சுத்த. அதை சரி பண்ணி கொடுங்கன்னு நானும் உங்ககிட்டையும் உங்கள் மகன்கிட்டையும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். நீங்கள் கேட்கவே மாட்டுறீங்க. ஷோ, அதை கூட நான் மறந்துட்டேன் பாரு. சரி மனசா, அதான் சின்ன பொண்ணு வந்தால் தான் அவன் மாமியா கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருக்கல. பூவை வரும்போது கொண்டு வரட்டும். அப்படி இல்லைனாலும் நம்ம வேமா கிளம்பிட்டோம்னா போய் பூவை வாங்கிக்கலாம். சரி சரி, நீ போய் யாழ்னி குட்டியை சடக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, சரியா? சரிங்க அத்தை. ஷோ, கடவுளே, எனக்கு கையும் ஓட மாட்டுது, காலும் ஓட மாட்டுது. என்ன செய்யறதுனே தெரியல. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மூளைக்கு இழுத்துக்கிட்டு போறானுங்க. இவனுங்களெல்லாம் எப்படி கூட்டி சேர்த்து பொண்ணு வாக்க கூட்டு போறதுனே தெரியல. கடவுளே முருகா, நீயும் இன்னும் கிளம்பலையாப்பா? என்னப்பா நீங்க ஆளுக்கு இப்படி சுத்திக்கிட்டே தெரியுறீங்களேப்பா? அம்மா, நான் அப்போதையே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு கிளம்பிட்டேம்மா. நம்ம போகிறதுக்கு வண்டி வேணும்லம்மா, அதுக்கு தான் வண்டிக்கு போய் ரெடி பண்ணி சொல்லிட்டு வரேம்மா. ஓ அப்படியாப்பா? ஷோ, அம்மாவுக்கு இருக்கிற அவசரத்தில் அதான் மறந்துட்டேன்ப்பா. சரிப்பா, வண்டிக்கு சொல்லிட்டியா? எத்தனை மணிக்கு வருமா? அம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. வண்டி 8:45 நம்ம வீட்டுக்கு வந்துடும்மா. நம்ம எடுக்க வேண்டிய பொருள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வண்டியில் ஏறி உட்காரதுக்கு மணி 9 ஆயிரும். அப்படியே கரெக்டான நல்ல நேரத்தில் நம்ம கிளம்பிடலாம், சரியாம்மா? சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த வண்டிக்கு பேசுகிறத நான் மறந்தே போயிட்டேன். நீ பொறுப்பா அதையும் ரெடி பண்ணிட்ட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உன் தம்பியை பாருப்பா, காலையிலேருந்து சீக்கிரம் கிளம்பு ரெடி ஆகுப்பா அப்படின்னு சொல்கிறேன். உன் தம்பி இங்கிட்டு போய் நிற்கிறேன் அங்கிட்டு போய் நிற்கிறேன், கிளம்பவே மாட்டான்ப்பா. அவனை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சடக்குன்னு கிளம்ப சொல்லுப்பா. அம்மா, தம்பியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனை நான் கிளப்பி விட்டு கூப்பிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. மீனாட்சி, என்னடி நீ இன்னும் கிளம்பாம இருக்க? நேற்று நைட்டே உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ராஜாவுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், சீக்கிரமாக காலையில் எந்திரிச்சு கிளம்பிறேன்ட்டு உங்ககிட்ட படிப்படியாக சொல்லத்தானடி செஞ்சேன். அக்கா, என்னை தப்பாக நினச்சிக்கிறாதாக்கா. எனக்கு காலையில் எந்திரிச்சிலேருந்து ஒரே தலைவலியாக இருக்குக்கா. அதனால் நான் அவங்க கூட இன்றைக்கி வர முடியாது. நீங்களே பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துடுங்கக்கா. மீனாட்சி, என்னை மன்னிச்சிடு மீனாட்சி. நானும் விருப்பப்பட்டு ஒன்றும் பொண்ணு பார்க்க போகலை. அம்மாவோட வற்புறுத்தலின் பேரில் தான் நான் பொண்ணு பார்க்க போகிறேன். ஆனாலும் நான் இப்போ போகிறது உன் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்துன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அம்மாட்ட எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மீனாட்சி. இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிடு மீனாட்சி. அதுக்கப்புறமா நான் எப்படியாவது அம்மாக்கிட்ட பேசி செஞ்சு அவங்கள எப்படியாவது சமாளித்து நான் புரிய வச்சிடுறேன் மீனாட்சி. அக்கா, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கா. என்னால் முடியலக்கா, ஒரே தலைவலிக்கா, எந்திரிச்சு நிற்க கூட முடியலக்கா. அப்போ நீ வரலையாடி? அக்கா ப்ளீஸ்க்கா, நான் வீட்லேயே இருக்கேன்க்கா. சரி மீனாட்சி, அப்போனா நீ வீட்டிலேருந்தே ரெஸ்ட் எடு. அக்கா உனக்கு இட்லி பண்ணி வச்சுருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு ரெஸ்ட் எடு, சரியா? சரி, இந்த காஃபியை கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்துட்டு வந்துடு.
அக்கா நான் போய் எப்படி ராஜாட்ட? ஷோ மீனாட்சி, அக்காவுக்கு நேரம் ஆகிக்கிட்டு இருக்குடா. நானும் போய் கிளம்பணும். இந்த காஃபியை மட்டும் ராஜா தம்பிகிட்ட கொடுத்துட்டு வந்துடு, சரியா? சரிங்கக்கா கொடுங்க. மீனாட்சி, ராஜா இந்தாங்க, அக்கா உங்ககிட்ட இந்த காஃபியை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. மீனாட்சி, ராஜா காஃபியை வாங்கிக்கிங்க. எனக்கு உள்ள வேலை இருக்குது, நான் போகிறேன். மீனாட்சி, என்னை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நான் ராஜா, நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். இந்தாங்க காஃபி எப்படிங்க? மீனாட்சி, காஃபி வேணுமா வேணாமா? சொல்லுங்க ராஜா, காஃபி வேணுமா வேண்டாமா? சரி, வேண்டான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி ராஜா, எனக்கு உள்ள வேலை இருக்குது, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. நான் வரேன் ராஜா. மீனாட்சி, மீனாட்சி நீங்கள் கோவப்பட்டு போகிறதுலையே தெரியுது மீனாட்சி, என் மேலே உங்களுக்கு எவ்வளவு காதல் இருக்குன்ட்டு. ஆனால் அதை வெளிப்படையாக நீங்கள் சொல்ல தயங்குறீங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியும் மீனாட்சி. உங்கள் மனசில் இருக்கிற காதலை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கும் தெரியும் மீனாட்சி. ராஜா, கிளம்பிட்டியாப்பா? அப்பா, அம்மா கண்ணே உன் மேலே பட்டுரும் போலப்பா. அம்புட்டு அழகா இருக்க என் ராஜா. ஏலே, இப்போ தானடா சிரிச்ச மூஞ்சி அழகா இருந்த, அதுக்குள்ளேயும் மூஞ்சி எப்படி மாத்தலைன்னா என்னடா? அம்மா, பொண்ணு பார்க்க கிளம்ப சொன்னீங்க, கிளம்பிட்டேன். மூஞ்சி அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோங்கலாம் எதுவும் சொல்லாதீங்க. எதையாவது பேசிக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் பொண்ணு பார்க்கவே வரலன்னு சொல்லிடுவேன் பார்த்துக்குங்க. சரிப்பா சரிப்பா, கோச்சுக்கிறாதா, அம்மா எதுவும் சொல்லலை. சரி சரி, வா, எல்லாரும் கிளம்பியாச்சு, வண்டியும் வந்து நிற்குது, வா கிளம்பலாம். சரிங்கம்மா, வாங்க போகலாம். தம்பி ராஜா, பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சியா, கொஞ்சம் மூஞ்சிய சிரிச்சாப்புல வச்சுக்கியா. அம்மா, மறுபடியும் திரும்ப திரும்ப எதையாவது பேசிக்கிட்டே இருந்தீங்க, நான் இப்படியே போயிடுவேன் பார்த்துக்குங்க. சரிப்பா, நான் ஒன்றும் சொல்லலை, கோச்சுக்கிறாம வா உள்ளே போகலாம். மனசா, வண்டியில் ஏறினோடனே உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன் பாரு. நம்ம மட்டும் தானே குடும்பத்தோடு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலான்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது உன் ஃப்ரெண்டுகளை எதுக்கடி கூப்பிட்டு வந்த? அத்தை, நான் எங்கத்தான் அவளுகளை கூப்பிட்டேன். இந்த சின்ன பொண்ணு இருக்காளே, பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே அங்கே பச்சி கேசரியெல்லாம் கொடுப்பாங்க, நானும் கண்டிப்பாக வந்தே தீருவேன்னு பின்னாடியே வந்து தாத்த. அத்தை, இப்போ எதுக்குத்த அதை பற்றி பேசிக்கிட்டு? இவ்வளோ தூரம் கூட வந்துட்டாங்க, சரி வாங்கத்த உள்ளே போகலாம். வெளியவே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க உள்ளே போகலாம். வாங்க தம்பி, வாங்கம்மா. ஏம்மா எல்லாரும் இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க? வாங்க, அப்படி வந்து உட்காருங்கம்மா. இருங்கம்மா, என் வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்றேன். அழகு அழகு, வேறு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் வந்துட்டாங்க. அம்மா, தம்பி உட்காருங்க தம்பி, ஏன் வந்த கையோட நிற்கிறீங்க? உட்காருங்க. ராஜா, வாப்பா, இப்படி வந்து உட்காரு. மளிகா, எங்கே முருகனை ஆளையே காணோம், அவனையும் கூப்பிடுமா. அத்தை, இந்த டிரைவர்கிட்ட வண்டியை எங்கன்னா நிப்பாட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த இப்போ வந்துடுவாங்க அத்தை. சரிம்மா சரிம்மா, வாங்க உட்காரலாம். மாப்பிள்ளை தம்பி, ஏன் தம்பி நிற்கிறீங்க? உட்காருங்க தம்பி. இருக்கட்டுங்கம்மா, பரவாயில்ல. மனசா, சொல்லுங்க அத்தை. மனசா, அந்த தாம்பழத்தட்டை எடுத்து வச்சு தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம்லம்மா, அதெல்லாம் வச்சு அந்த அம்மாட்ட கொடுமா, பைக்லேயே வச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ அத்தை, மறந்தே போயிட்டேன் அத்தை. சரிங்க அத்தை, இந்த இப்போ எடுத்து வச்சிடுறேன் அத்தை. அத்தை, இந்தாங்க அத்தை, தாம்பாளத்தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இந்தாங்க அத்தை, நீங்களே கொடுக்குறீங்களா? இல்லைம்மா மனசா, நீயே அந்த அம்மாட்ட கொடுமா, உங்கள் கையாலேயே கொடு. சரிங்க அத்தை, இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா. சரிப்பா. ஆசாக்கா, நானும் ராஜா தம்பி வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் முகமே சரியில்லையாக்கா. ஏன்க்கா, இந்த பொண்ணு அவருக்கு பிடிக்கலையா? சின்ன பொண்ணு, என் குழந்தனாரு இந்த பொண்ணு மட்டும் இல்லை, இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்கிறாரு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்கள் அத்தை கிளவிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாப்புல. ஆனால் எங்கள் அத்தை கிளவி இருக்கே, கேட்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சி ராஜா தம்பியை பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்துருச்சு. அதான் அவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஓ, இதுதான் விஷயமா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். ராஜா தம்பி. சொல்லுங்கக்கா. தம்பி, உங்களுக்கு இங்கே பொண்ணு பார்க்க வந்ததே பிடிக்கலையாமில்ல, உங்கள் அண்ணி சொல்கிறாங்க. ஆமாக்கா, எனக்கு இந்த பொண்ணை பார்க்க வரவே எனக்கு பிடிக்கலக்கா. எங்கள் அம்மாட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சி என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்கக்கா. தம்பி, இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்காட்டாலும் பரவாயில்ல தம்பி. நீங்கள் பொண்ணு வந்த உடனே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதேவும் பச்சி சச்சியோட வாசனையே அப்படி ஒரு வாசனையாக வந்துச்சு தம்பி. நானே நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னோடனே பச்சி சச்சி சாப்பிடணும்னு சொல்லி ஆசையில் தான் உங்கள் கூட வந்தேன்.
நீங்க விசாரிக்கிறது பொசுக்குன்னு பொண்ணு வந்து நின்ன உடனே பொண்ணை பார்த்துட்டு எனக்கு பொண்ணு பிடிக்கல, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோன்னு சொல்லிடாதீங்க தம்பி. ஏக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க? அதான் பொண்ணே பிடிக்கலன்னு சொல்ல போறோம். அப்புறம் எதுக்குக்கா இவங்க கொடுக்குற பச்சை சொச்சி எல்லாம் சாப்பிடணும்? எப்பா என் தங்கமே, நீங்க பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்ன உடனே நானும் இந்த பச்சை சொச்சிக்கு ஆசைப்பட்டு தான் உங்க கூட பொண்ணு பார்க்க வந்தேன்ப்பா. நீ விசாடுக்கு பொண்ணு வந்து நின்ன உடனே பொண்ணு எனக்கு பிடிக்கல, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோன்னு எங்களை அந்த பச்சை சொச்சியை சாப்பிடாம கூட்டு போயிடாதப்பா. அப்படி மீறி என்னைய பச்சை சொச்சி சாப்பிடாம கூட்டு போயிட்ட, நான் செத்தாலும் என் கட்டை வேகாதுப்பா. அதுக்கு காரணம் நீயா மட்டும் இருந்துராத. ஏக்கா என்னக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஆமா தம்பி, இந்த பொண்ணு வீட்டில் கொடுக்குற பலகாரத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் உன் கூட பொண்ணு பார்க்கவே வந்தேன். அதை மட்டும் சாப்பிடாம என்னைய வீட்டுக்கு கூட்டு போயிடாதப்பா. அக்கா பொண்ணு வீட்டில் கொடுக்குற பலகாரத்தை நீங்கள் சாப்பிடணும்னா நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்து வரணும். என்னப்பா ராஜா, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பொண்ணு வீட்டில் உன் கண்டிஷனை சொல்லாம அக்கா என்கிட்ட போய் உன் கண்டிஷனை சொல்ற? சரிப்பா, இந்த பச்சை சொச்சி சாப்பிட்றதுலையே மனசு ஃபுல்லாக அதுலேயே இருக்குது. சரி சரி, நீ உன் கண்டிஷனை சொல்லு. டீலா நோ டீலான்னு நான் சொல்கிறேன். சொல்கிறேன்க்கா சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இங்கே பாருங்கக்கா, பொண்ணு வரவும் பொண்ணை பார்க்குறோம். பார்த்த உடனே நான் எதுவுமே பொண்ணுகிட்ட சொல்ல போகிறது கிடையாது. பொண்ணு வீட்டில் நானும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் பொண்ணு வீட்டில் கொடுக்குற பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் தான் பேசணும். என்னான்னு பேசணும் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு உன்னைய பிடிக்கல, அதனால் நீயே போய் உங்கள் அப்பா அம்மாட்ட மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிடணும். நீங்கள் தான் பொண்ணுகிட்ட போய் பேசுகிறீங்க. இந்த டீலுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் நீங்கள் சொல்கிற டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவாக்கா? ஐயோ, இந்த காரியத்தை மட்டும் நான் தான் செஞ்சேன்னு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, உங்க அம்மா விளக்க மாத்தால என்னைய துரத்தி துரத்தி அடிப்பாங்க தம்பி. ஏக்கா நான் இப்போ உங்ககிட்ட சொன்னதை பொண்ணுகிட்ட போய் சொல்ல முடியுமா முடியாதாக்கா? அப்படி நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போவே கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேங்க்கா. ஐயோ ராஜா தம்பி, நீங்க விசாரிக்க இப்படி பேசாதீங்க தம்பி. வீட்டுக்குள்ள நுழையும் போதியவும் பச்சியோட வாசமும் கேசரி வாசமும் அப்படியே சும்மா கம கமன்னு சூப்பரா வந்துச்சுப்பா. எப்பா, வாசத்தை பார்த்துட்டு அதை சாப்பிடாம மட்டும் கூட்டு போன என் சாபம் உன சும்மா விடாதுப்பா. அது மட்டும் இல்ல தம்பி, பொண்ணை பார்த்துட்டு எடுத்த இடத்துலயே நீங்க விசாரிக்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க. அவங்க தட்டை தூக்கிட்டு உள்ள போயிருவாங்க. அப்புறம் நாங்க உங்க கூட இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிரும் தம்பி. ஏக்கா என்னக்கா பச்சை சோச்சிக்கு இப்படி அலையிறீங்க? முன்ன பின்ன நீங்கள் பச்சை சோச்சியே பார்த்தது இல்லையா? தம்பி, பச்சை சச்சியெல்லாம் சாப்பிட்ருக்கோம்ப்பா. ஆனாலும் இந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பையன் வந்த உடனே ஸ்பெஷலாக பண்ணுவாங்கப்பா. அந்த பச்சை சச்சியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ப்பா. அதை ஒரு கை சாப்பிட்டு பார்த்தணும்னு சொல்லி தான் உங்கள் கூட வந்தேன். இப்படி என் ஆசையில் இப்படி மண்ணள்ளி போட பார்க்குறியப்பா. ஏக்கா இது என் வாழ்க்கை பிரச்சனைக்கா. நீங்கள் என்னடானா பச்சைக்கும் சோச்சிக்கும் டீல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சுக்கிறாதீங்க. வாழ்க்கை முக்கியம்தான் தம்பி, ஆனால் வயிற்று பசி அதை விட முக்கியம்ப்பா. தம்பி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அவங்க தட்டில் பச்சையை கொண்டு வந்து வைப்பாங்க, நம்ம அதை மெதுவாக அமைதியாக எடுத்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் டீ கொண்டு வந்து தருவாங்க, அதையும் குடிக்கணும். கடைசியாக கேசரி கொண்டு வந்து தருவாங்க, அதையும் மெல்ல மெல்ல விழுங்கி வாயை தொடச்சிட்டு மெல்ல எலும்பி அதுக்கப்புறமா நான் போய் பொண்ணுகிட்ட டீல் பேசிட்டு வந்துடுறேன். சரியாப்பா? ஏக்கா உங்களை நான் நம்பலாமாக்கா? சொதப்பிட மாட்டேங்களே? தம்பி, யாம் இருக்க பயமேன், இந்த சின்ன பொண்ணு இருக்க உனக்கு எதுக்குப்பா பயம்? நான் பாத்துக்கிறேன் தம்பி, இதெல்லாம் சுச்சிப்பி மேட்டர் அக்கா பாத்துக்கிறேன்ப்பா. நீ கவலைப்படாம மட்டும் இரு. என்னம்மா சின்ன பொண்ணு, என் மகன் என்ன சொல்றியா? அத்தம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொண்ணு எப்போ வரும்னு தம்பி கேக்குறாங்க. என்ன தம்பி, அப்படித்தானே? அக்கா நீங்க வேற எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அக்கா. அப்படியே சொன்னா என் மகன்? நான் அப்பயே நினைச்சேன் என் மகன் பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அவன் மனசு மாறிடுன்னு நினைச்சேன். அது போலயே மாறிடுச்சு. அப்பாடி, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இன்னும் பொண்ணை மட்டும் பார்த்தா அவள் அழகுல சொக்கி போய் அப்படியே பொண்ணு எனக்கு பிடிச்சிருச்சுன்னு இப்பயே கல்யாணம் பண்ணி வைங்கம்மான்னு சொல்லிடுவான். தம்பி கோவப்படாதீங்க, இது கோவப்படுற நேரம் கிடையாது. கொஞ்சம் முகத்தை அப்படி சிரிச்சாப்புல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அக்கா பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க உங்க முகத்தை கொஞ்சம் சிரிச்சாப்புல வச்சுக்கோங்க. அக்கா சொல்றல தம்பி, கேளுங்க தம்பி. அண்ணே என்னண்ணே, நீங்களாவது என்னைய புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? தம்பி, அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்குவோம்ப்பா. கொஞ்சம் முகத்தை சிரிச்சாப்புல வச்சுக்கோப்பா. அண்ணே உங்களை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். அழகு, இவங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு போய் ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து கொடுமா. சரிங்கங்க. ஆஹா, இந்த அம்மா வேற பச்சி எடுக்க போயிருச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பச்சியோட வாசம் சும்மா கம கமன்னு வந்துச்சு. அது மட்டுமா, கேசரிக்கு நல்ல நெய் தழும்ப தழும்ப ஊற்றிருப்பாங்க போல. நல்ல நெய் வாசமும் அப்படி ஒரு வாசனை வந்துச்சு. அந்த வாசத்தை பார்த்த உடனே இப்படின்னு நினைச்சாலே வாயிலிருந்து அப்படியே சொல்லு சொறு சொருன்னு வடியுது. யாரும் பார்க்கங்களையும் சொல்ல தொடச்சுக்குவோம். தம்பி இந்தாங்க, பஜ்ஜி எடுத்துக்கங்க, கேசரி எடுத்துக்கங்க தம்பி.
இருக்கட்டும்மா. இந்த பக்கத்தில் என் அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காட கொடுங்க, அவங்க எல்லாரும் சாப்பிடட்டும். தம்பி நீங்க ஒரு பஜ்ஜினாலும் எடுத்து சாப்பிடுங்க தம்பி. அம்மா, நீங்கள் அந்த அக்காட்ட கொடுங்க, நான் அப்புறமே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க தம்பி. வனசாக்கா, இந்தாக்கா நீ ஒரு பச்சி எடுத்துக்கோ, பாப்பாக்கு ஒரு பச்சி கொடுத்துரு, அப்படியே உங்க அத்தைக்கு அப்படியே வினோக்கு ஆளுக்கு ஒரு பச்சியா கொடுத்துட்டு மிச்சம் எல்லா பச்சியும் தட்டோட என்கிட்ட கொடுத்துரு, நான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். பாப்பா நல்லா எல்லாரும் பஜ்ஜி நல்லா சாப்பிடுங்கம்மா. இன்னும் பஜ்ஜி நிறைய சுட்டு வச்சிருக்கிறேன், எவ்வளவு வேணாலும் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அப்படியாம்மா சொல்றீங்க? இன்னும் பச்சி நிறைய சுட்டு வச்சிருக்கீங்களா? அப்போ ஓகே. அடி சின்ன பொண்ணு கேவலப்படுத்தாதடி. வனசாக்கா, உனக்கு என்ன, அவங்க தான் கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னக்கா, நான் சொன்னது போல நீங்க எடுத்துட்டு என்கிட்ட கொடுங்க, நான் பத்தலைன்னா அந்த அம்மாட்ட கூட வாங்கி சாப்பிட்டுக்குவேன். ஏக்கா எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கா, கொடுத்துட்டு மிச்ச பச்சி என் கையில கொடுக்கா. சொல்லு எவ்வளவு நேரமா வலியுது தெரியுமா? நான் எவ்வளவு நேரம் தான் தொடச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறது. அட எருமை எருமை, அது என்னடி தின்ற குரல் எதை பார்த்தாலும் உனக்கு மட்டும் சொல்லு வடிஞ்சிருது, உனக்கு திருத்தவே முடியாதுடி. அதெல்லாம் அப்படித்தான்க்கா, பிறந்ததுல இருந்து வந்தது, இதை யாரும் மாத்த முடியாது. சரி சரி, பேசிக்கிட்டே எல்லாமே எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு எனக்கும் பச்சியே கொடுக்கா. ஏக்கா சின்ன பொண்ணக்கா, பச்சியை சாப்பிட்டுட்டு நான் சொன்ன டீலை மறந்துடாதீங்க. தம்பி, நீங்க சொன்ன தீல நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் தம்பி. பச்சி ரொம்ப ருசியா இருக்குப்பா, நீங்களும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கப்பா. இந்த உருளைக்கிழங்கு பச்சி ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, வாழைக்காய் பச்சியும் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஒரு பச்சினாலும் சாப்பிட்டு பாருங்கப்பா. அதெல்லாம் எனக்கு வேணாங்க்கா, நீங்களே எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க, ஆனால் நான் சொன்னதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. சரி தம்பி சரி தம்பி, இன்னொரு தட்டு பச்சியை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம டீலுக்கு வரேன், சரியா? அது வரைக்கும் அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாத. சாப்பிடுங்கக்கா சாப்பிடுங்கக்கா. அம்மா, எனக்கு இன்னொரு பிளேட்டு பச்சி கிடைக்குமா? அந்த கொண்டு வரேன்ப்பா. பாப்பா பஜ்ஜி மட்டும் போதுமா இல்ல கேசரியும் சேர்த்து கொண்டு வரவாப்பா? ஆமா, ரெண்டையும் கொண்டு வாங்க, வயிற்றுல என்ன இடம் இருக்குது, நான் ரெண்டையும் சாப்பிட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லம்மா, நாங்க சாப்பிடாம போனா உங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? மாப்பிள்ளை வீடு வந்தாங்க, எதுவும் சாப்பிடாம போயிட்டாங்க, அதை நினைச்சு நீங்க கஷ்டப்படுவீங்க இல்லையா? உங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் நானும் சாப்பிட்றேன்னு சொல்றேன். கொஞ்சம் அதிகமாவே போட்டு எடுத்துட்டு வந்துருங்கம்மா. அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் பெரிய பிளேட்ல பெரிய கிண்ணத்துல பச்சியும் கேசரியும் கொண்டு வாங்கம்மா, என் வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அடே சின்ன பொண்ணு கேவலப்படுத்தாதடி. சரி பாப்பா, அந்த எடுத்துட்டு வரேன். இந்த பேர் வனசாக்கா, அவங்களே எடுத்து கொண்டு வந்து தர்றாங்க, பொறாமப்படாதாக்கா. அப்புறம் நான் சாப்பிட்றத கண்ணு வச்சிடாத, அப்புறம் வயிற்றால போயிரும் பார்த்துக்கோ. அப்பாடி, இப்போதான் வயிறு நிறைஞ்சிருக்கு, ஒரு சூடா காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். என்ன இவங்க இன்னும் காஃபி கொடுக்காம இருக்காங்க? ஒருவேளை பொண்ணு தான் காஃபி கொண்டு வருமோ? ஆமல்ல, பொண்ணு தான் காஃபி கொண்டு வரும். சரி, அப்போனா பொண்ணை வர சொல்லுவோம். அம்மா, நாங்களும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தம்பியும் பொண்ணை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாரு, பொண்ணை வர சொல்லிடுங்கம்மா. அக்கா, நான் எப்பக்கா பொண்ணை பார்க்கணும்னு சொன்னேன், ஏக்கா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ தம்பி, கோச்சுக்கிறாதீங்க தம்பி, நம்ம பச்சி சொச்சியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறது போல இருக்குது, அதான் ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். இந்த டீயை இவனுங்க கொண்டாந்து தரமாட்டானுங்க, பொண்ணு கையில் தான் கொடுத்து விடுவானுங்க. அதான் நைஸாக பேசி பொண்ணை வர சொல்லுங்கன்னு அப்படியே சொன்னேன் தம்பி, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஏக்கா, நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு நான் தான் ஊறுகாயா கிடைச்சனா என்னக்கா? தம்பி கோச்சுக்கிறாதீங்க தம்பி, இந்த பொண்ணு வந்துருச்சு, டீயை குடிச்சிட்டு அப்படியே போய் நான் பொண்ணுக்கிட்ட பேசிடுறேன், சரியா? சரிங்கக்கா, எதை செய்யறனாலும் சட்டுப்பட்டுன்னு செய்யுங்கக்கா, எனக்கு இங்கே நிற்கவே பிடிக்கல, சீக்கிரமா வீட்டுக்கு போகணுக்கா. சரிங்க தம்பி. ஏ சின்ன பொண்ணு, நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், நீயும் என் குழந்தைனும் அப்பைக்கப்ப குசு குசுன்னு என்னென்னமோ பேசிக்கிறீங்க, ஒன்னும் எனக்கு புரியல, என்னத்த பேசுறீங்க அப்படி ரெண்டு பேரும்? அக்கா வனசாக்கா, அதெல்லாம் ஒண்ணுங்களக்கா, இந்த வீடு ஹாலு எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, நல்லா கட்டியிருக்காரு கான்ட்ராக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான்க்கா பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்லக்கா. நீ இப்ப உண்மையை சொல்லலைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு. இடியே ஏடா கூடமா எதையாவது செஞ்சு என் மாமியாருக்கு தெரிய வந்துச்சு, என் மாமியாரு விளக்கமாத்த எடுத்து உன்னைய சாத்தி விட்டுரும், பாத்துக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏக்கா, இப்பதான் பச்சி சொச்சியெல்லாம் சாப்பிட்ருக்கேன், நீ வேற வயிற்ற கலக்கடாப்புல ஏன்க்கா பேசாம இருக்கா? அம்மா, பொண்ணை வர சொல்லுங்கம்மா. மது, காஃபி எடுத்துட்டு வாமா. தம்பி, பொண்ணு பேரு மதுவான், எவ்வளோ அழகான பேரு, பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏக்கா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன்க்கா, பொண்ணு எவ்வளவு அழகாக இருந்தாலும் என் மனசுக்கு பிடிக்காதுக்கா, என் மனசில் ஏற்கனவே ஒருத்தி. தம்பி என்ன சொல்றீங்க நீங்க, உங்க மனசுல ஒருத்தி?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்காதுன்னு தான் சொன்னேன். அக்கா அதான் பொண்ணு வந்து எல்லாருக்கும் காஃபி கொடுத்து முடிச்சாச்சு, நீங்களும் காஃபியை குடிச்சு முடிச்சிட்டீங்க. ஏக்கா நான் சொன்னதை போய் பொண்ணுகிட்ட சொல்லுங்கக்கா. தம்பி நீங்க என்ன சொன்னீங்க? நான் போய் பொண்ணுகிட்ட என்ன சொல்லணும்? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். என்னக்கா இப்படி பேசுறீங்க? ஏக்கா தம்பி ஒரு நிமிஷம், அக்காவுக்கு லைட்டா வயிற்ற கலக்கிறது போல இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் தம்பி. அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பேசிக்கலாம். தம்பி ஏன் சூழ்நிலையும் புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் வயிற்ற கலக்கிறது போல இருக்கு, அப்படி போயிட்டு வந்துடுறேன் தம்பி. ஐயோ கடவுளே, நான் இந்நேரம் வரைக்கும் இந்த அக்காவை நம்பியில் இருந்துட்டேன். இந்த அக்காவும் இப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இல்லே ராஜா, பொண்ணு அந்த பக்கம் நிற்குது, நீ என்னடா இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க? பொண்ணை பாருடா. ஷோ இவங்க வேற சும்மா இருக்க மாட்டாங்க, நேரங்காலம் தெரியாமல் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி நம்ம இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் கதைக்கு ஆகாது. எப்படியாவது இந்த பொண்ணுகிட்டனாலும் தனியாக போய் பேசி நம்ம சூழ்நிலையை இந்த பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அம்மா நான் பொண்ணு கூட தனியாக பேசணும்னு விருப்பப்படுறேன், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா. அம்மா தம்பி பொண்ணு கூட தனியாக பேசணும்னு விருப்பப்படுறாரு. பரவாயில்லம்மா, அவங்க 2 பேரும் போய் பேசிட்டு வரட்டும். சரிங்கம்மா. தம்பி போப்பா, போய் பொண்ணு கூட பேசிட்டு சீக்கிரமா வந்துரு. அது தம்பி கூட போமா, பேசிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிங்கம்மா. ஹாய் ராஜா. ஹாய் மது, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கள் ராஜா, நீங்கள் தான் என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னீங்கல்ல, என்ன பேசணும் சொல்லுங்கள். மது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மது. ஏன்னா நான் சொன்னதை கேட்டு உங்கள் மனசு காயப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் முன்கூட்டியே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னென்ன விஷயத்த சொல்லுங்கள் ராஜா. மது நான் மனசார ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் மது. அதை எங்கள் அம்மாட்ட இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல. அதனால் அம்மாவோட கட்டாயத்தின் பேரில் உங்களை பொண்ணு பார்க்க வந்துட்டேன். தப்பு தான் மது, நான் வந்தது பொண்ணு பார்க்க வந்தது தப்பு தான். உங்ககிட்ட முன்கூட்டியே உங்கள் வீட்டில் நான் சொல்லியிருக்கணும். ஆனாலும் எங்கள் அம்மாவோட வற்புறுத்தலின் பேரில் நான் வந்துட்டேன். என்னை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க மது, என்னை மன்னிச்சிடுங்க. நான் என் மனசை ஏற்கனவே ஒருத்திட்ட பறி கொடுத்துட்டேன். என்ன சொல்கிறீங்க மது? அப்போ தான் சொன்னது தான் இப்போயும். எங்கள் அம்மாவோட வற்புறுத்தலின் பேரில் தான் நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். என் சூழ்நிலையை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். வணக்கம் உறவுகளே, இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு மது எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு மறக்காமல் வீடியோவில் வந்து பாருங்கள். வீடியோ பார்க்கும் உறவுகளே, நாளைக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா நாளைக்கு மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலில் வந்து வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. கமெண்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் மிகவும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.